ஊரெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் களை கட்டிவிட்டது என்று நம்புகிறேன். அநேக இடங்களில் தேவாலயங்கள் எல்லாம் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அநேக வீடுகள் ஸ்டார்லாம் தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஈவன் இந்த மழை கூட கொஞ்சம் நின்று போய் எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அநேக இடங்களில் நாங்களே கூட கிராமங்களில் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி நடத்தி முடிச்சிருக்கிறோம். இனி வருகிற 25ஆம் தேதி கூட எங்கள் வீட்டில் கூட ஒரு நல்ல கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம். உங்களை அன்பாக அதற்கு நான் வரவேற்கிறேன். நிச்சயமாக என்னை அறிந்தவர்கள் இங்கே நம்ம திருச்சியில் உள்ள மக்கள் நீங்கள் அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் வந்து அந்த நாளிலும் தேவ செய்தியை கேட்டு நீங்கள் மகிமை பெற வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை அன்போடு கூட அன்றைக்கு வரும்படி அழைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வேத வசனத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 30 முதல் 32வது வசனங்கள். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இந்த காரியத்தை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமியோன் சொல்றாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிமியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பாருங்க, ஒரு வயதான முதிர்ந்தவர் இந்த சிமியோன் என்று சொல்லி நாம கொஞ்சம் நிதானிக்க முடிகிறது. அவர் பயபக்தி உள்ள ஒரு மனுஷன், தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். இஸ்ரவேலுக்கு நன்மை உண்டாக வேண்டும், ஆறுதல் வர வேண்டும். அந்த ஆறுதல் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் பிறப்பை காண வேண்டும் என்று சொல்லி, அவர் பிறப்பதை காணும் முன்னே நீ மடிய போவதில்லை, நீ மரணிக்க போவதில்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்லி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தார். பாருங்க, இவர் தான் சொல்றாரு. இவர் எப்போ சொல்றாரு இந்த காரியத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை பிள்ளைய ஒரு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த தேவாலயத்தில் அன்னைக்குன்னு பார்த்து ஆவியானவர் இவரை வர வச்சிருக்கிறார், சிமியோன், அந்த இடத்துக்கு. அப்போ அந்த இடத்துக்கு அவரும் வராரு. இந்த குழந்தைய பார்த்துட்டாரு. இதுதான் அந்த இரட்சண்யம் என்று சொல்லி, இவர் தான் உலக இரட்சகர் என்று சொல்லி இவர் நன்கு அறிந்து கொள்ளுகிறார் சிமியோன். தீர்க்க தரிசனமாக அந்த குழந்தையை அவர் ஆசிர்வதிக்கிறார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். புறஜாதிகள்னா யாரு? இது என்னடா புது வேர்டு, நமக்கு ஜாதின்ற வேலை கேட்டாவே பயமா இருக்கு. இதுல வேற புறஜாதின்னு வேற சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, புறஜாதின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஜாதியெலாம் கிடையாது. அது அப்படி என்னன்னா, பிற மக்கள், இஸ்ரவேலை தவிர, அந்த இஸ்ரவேல் நாடு அவருடைய சொந்த நாடு, சொந்த மக்கள், அவர்கள் வழி வழியாக வழங்கி கொண்டு வருகிறார்கள். அதை தவிர உள்ள பிற இன, பிற நாட்டு மக்களை தான் புறஜாதிகள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல எடுத்ததுமே சிமியோன் என்ன சொல்றாரு? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். அவர் ஒன்றும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் அல்ல, எல்லா மக்களுக்கும், எல்லா தேசத்தாருக்கும், எல்லா இனத்தாருக்கும், இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக அவர் வந்தார். அது மட்டும் இல்ல, தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின, எல்லா ஜனங்களுக்கும், சகல ஜனங்களுக்காகவும் இந்த இரட்சகர் ஆயத்தம் பண்ணப்பட்டு இதோ இந்த என் கண் முன்பதாக ஒரு குழந்தையாக அவரை பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் ரொம்ப பெருமிதம் கொள்ளுகிறார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்த குழந்தையை வாழ்த்துகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. இதில் அவர் கிடைச்ச பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை காணாமல் மறிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த கிறிஸ்துவை நாம் இந்த வாழ்நாளில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்காங்கங்க. எத்தனையோ பேருக்கு இயேசுவை தெரியாது. எத்தனையோ பேர் பைபிள் படிச்சிருக்கலாம், கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கலாம், கிறிஸ்தவ மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் நீங்கள் இருக்கலாம், உங்கள் வீட்டில் எல்லாருமே கிறிஸ்டினாக இருக்கலாம், உங்களை சுற்றி நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அல்லது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம்.
அவரை அறிந்து கொள்வதற்கு இயலாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவரை அறிந்து கொள்வது எப்படிப்பட்டது? மிக சிறந்த பாக்கியம். உலக இரட்சகர். அவர் ஒன்றும் வெறும் அவதாரம் கிடையாது. அல்லது புத்தன் இயேசு காந்தி பிறந்தார்னு பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க. அவர் புத்தரை போல ஒரு மனிதன் கிடையாது, வெறும் மனிதனாக புத்தர் வந்துட்டு போயிட்டாருங்க. அதே போல காந்தியா, அவரும் ஒரு சாதாரண சராசரி மனிதர் தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக புண்ணியவான்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள், மகான்கள் பிறந்திருக்கிறார்கள், மகிமையான காரியங்களை மக்களுக்கு செய்தவர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நான் தலை வணங்குகிறேன். ஆனால் அவங்க எல்லாரும் சாதாரண மனிதர்கள். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தேவகுமாரன். தேவகுமாரன் பிதாவாகிய எம் பெருமானாகிய பரமேஸ்வர் என்னதான் இந்தி பைபிளில் இருக்குங்க. பரமேஸ்வர், அந்த ஈஸ்வரனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததையும், அவ்வளோ பெரிய எம்பெருமான் இங்கே வந்தும் இன்னும் நம்ம தெரியாமல் கையில் நெய் வச்சுக்கிட்டு வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதையா எத்தனை பேர் அவரை தெரியாமல் அறியாமல் இருளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். பாவ பிடியிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்திற்கு விமோச்சனம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரித்த பின் தனக்கு என்ன ஆகும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக இரட்சகர் வந்தாரே 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இவர் என்னதான் சொல்லியிருக்கிறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இன்னமும் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தா கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சிமியோன் கிறிஸ்துவை காணாமல், அந்த இரட்சணியத்தை காணாமல் மறிக்க மாட்டாய் என்று சொல்லி ஒரு பெரிய வரத்தை பெற்றிருக்கிறார் பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்கும் ஒரு பெரிய வரம் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு தேவை. இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் வெறுமனை கண்டாரு, அவ்வளவுதான். ஆனா நீங்க அவர் உள்ளத்துல பெற்றுக்கொள்ள முடியும், அவரை வாழ்விலே பிரதிபலிக்க முடியும். கிறிஸ்து அவன், கிறிஸ்தவன் என்றதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்து அவன் என்று சொல்லத்தக்கதாக வாழ முடியும். ஒரு சராசரியான சாதாரண பாவ சுபாவம் உடைய மனுஷனாகிய நாம் அந்த கிறிஸ்துவை போலவே மாற முடியும், மாற வேண்டும். அதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவரை மட்டும் அப்படியே கொண்டாடிட்டு இருக்கணும்னு அவர் விரும்பவே இல்லை. நம்ம எல்லாரும் அவரை போல மாறுறத பார்த்து பரலோகமே நம்மளை கொண்டாடுங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கிறிஸ்மஸ் இன்னைக்கு கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் போது, அவங்களுடைய பாவங்களை விட்டு விலகும் போது, பரிசுத்தமான தேவனிடத்திலே வரும்போது பரலோகம் அவர்களை கொண்டாடுகிறது. இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்காக பரலோகம் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை கொண்டாட, ஆராதிக்க, மகிமையாய் இருக்க, சந்தோஷப்பட, கொண்டாட ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரி, அது ஒருவேளை சிறு பிள்ளையாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளையாக இருக்கலாம். இயேசப்பா, அவர்கள் உம்மை கண்டு கொள்ளவும், உம்மை தன்னுடைய சொந்த இரட்சகராக, சொந்த தேவனாக, தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற இந்த தேவனிடத்தில் வந்து நெருங்கி அண்டி சேர்ந்து, அப்பா, தங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு புனித வாழ்க்கை வாழ, ஒரு புதிய வாழ்க்கை வாழ இந்த நேரத்திலும் நீர் அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கூட சேர்ந்து செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அப்பா, அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கட்டும், சந்தோஷமாய் அவர்கள் காணப்படட்டும், அவருடைய துக்கமெல்லாம் மாறி போகட்டும் சந்தோஷமாக. தகப்பனே அப்பா, யார் யார் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அந்த கண்ணீரெல்லாம் களிப்பாக நீர் மாற்றி போடும் சுவாமி.
யார் யார் பயத்தோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில பயம் என்று ஒன்று இல்லாதபடிக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அப்பா நீர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் பிரதர்.